கமேனி கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் அதனை ஈரான் மறுத்திருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் கமேனி கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்திருந்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதனை ஈரான் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, ஏற்கனவே ட்ரம்ப் அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கமேனி கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். தற்போது அதை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது மறுத்துள்ளது. அதாவது ட்ரம்ப் கூறுவது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது என்று கூறி தற்போது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. இதை அவர்கள் ஒரு மோஸ்ட்லி சைக்கலாஜிக்கல் ஆபரேஷன் என்று குறிப்பிட்டு ட்ரம்ப் தெரிவித்த அனைத்துமே அடிப்படை ஆதாரமற்றது என்று அவர்கள் தற்போது மறுத்துள்ளனர். ஆனால் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, நேற்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பெரிய அளவில் ஒரு பதிலடி கொடுத்தது. குறிப்பாக பல்வேறு வளைகுடா நாடுகள், பஹ்ரைன், துபாய் போன்ற பல்வேறு வளைகுடா நாடுகளில் மீதும் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியது. இது யாருமே எதிர்பார்க்கவில்லை. இந்த நாடுகளில் அமெரிக்க நிலைகள் இருக்கின்றன. அவற்றை குறிவைத்துதான் ஈரான் தாக்குதலை தொடங்கியது. அதைத் தொடர்ந்து படிப்படியாக மற்ற பகுதிகளிலும் ஈரான் தனது தாக்குதலை விரிவுபடுத்தியது. இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. இந்த நிலையில்தான் கமேனி நேற்றே இரவு அதாவது மக்கள் முன்பு தோன்றி ஒரு உரையாற்றுவார் என்றும் தகவலானது அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டும் நேற்று கமேனி அந்த உரையாற்றவில்லை. அவர் வழக்கமாக இது போன்ற பதில் தாக்குதலில் ஈரான் ஈடுபடும் போது கமேனி மக்கள் முன்பு தோன்றி அந்த ஒரு உரையாற்றுவார். ஆனால் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்பும் அவர் நேற்று உரையாற்றவில்லை. இதுவரை அமெரிக்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பின்பாக இதுவரை கமேனி மக்கள் முன்பு அல்லது பொதுவெளியில் அவர் தோன்றவில்லை, எந்த ஒரு விளக்கத்தையும் வழங்கவில்லை. இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ட்ரம்ப் கமேனி கொல்லப்பட்டதாக தெரிவித்திருந்தார். தற்போது ஈரான் அதற்கு மறுப்பு தெரிவித்தது. இது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.